சக்காலத்தை இதுல வாசி போடுவோம் என்னடி சக்காலத்தைங்கிறியா பிச்சு பாரு பாத்துக்க தேவடியா ஆளை பாரு பூத பாரு மகரை பாரு சீமார் கடவாய்க்கு வந்து அடிச்சு விடுங்க தேவடியா என் பிரச்சனைக்கு போட்ட முந்தாடி ஒரு குண்டை வாங்கி கூட போட்டு என்னடி எகத்தாலமா பேசுற வாய் அப்படி கிழிச்சு விடுற பாத்துக்க என்னடி அப்படி கீழே போட்டு ஏண்டி ஒரு பொம்பளைய பிறந்துட்டீனா அடக்கு உடக்கமா இருக்க தெரியாதா எவன் தூக்கி நல்லா மேல போடு அப்படி சொன்னா போட்டு கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னு வையி குழாயில போக வந்து நீ தானே மேல போட சொல்றேன் ஏய் சனத்தை மூடு அப்படி சொன்னா மூடுறேன் ஏண்டி அந்த குழந்தைய இப்படி மூடுற அவனை மூடி விட்டா நோயா பிரச்சனை வந்து குச்சி பார்ப்பாங்க என்னடி பண்ற ஏய் நல்ல பொம்பளை மாதிரி உருட்டி கட்டுறி ஏண்டி அதுக்கு அப்படி பேசுறோம் இல்லன்னா அரியா பிள்ளைக்கு தெரியாத பிள்ளை கட்டு கருமாந்திரமல்லா எந்த முள்ளுக்காட்டுல படுத்து எந்திரிச்சாலோ தெரியல அம்மா கட்டு இப்படிதான் பாத்தீங்கன்னா கொசு பிடிக்கணும் கொசு பிடிச்சா கொசு மாட்டாட்டி வரைக்க மாட்டாங்க அழகா கொசு முடிச்சுட்டு அழகா பொம்பளை மாதிரி சுத்தி கட்டணும் எப்படி பாரு என்னோட சுத்தணும் ஒரு இடத்துல நின்று திருட்டு முண்டா இவத்தாமா சுத்தி கட்டணும்னா கருமாந்திரமல்லா ஒரு இடத்துல நில்லுடி இப்படி அழகா கட்டணும் 108 கட்டுப்புங்க போன் வச்சுடும் ஏண்டி பள்ளிக்கூடம் பிடிக்கிற படிச்சு பசங்களா இருக்குது நான் எப்படி மறைச்சு கட்டுறேன்னு ஆமா போங்கடி சக்காசிங்களா ஏண்டி எங்க பாட்டி என்ன கடாய உரிச்சு புத்தி பழக்கி வச்சுக்கிறேன் என்ன புத்தி பழக்கி வச்சிருக்கா என்னடி சக்காசி நீங்க எல்லாம் பிள்ளை வச்சு என் புண்டையில இருந்து பிள்ளைங்க நாங்களாம் அந்த காலத்துல எந்த ஜாக்கெட்டு பார்த்துருப்போம் எந்த லவ் துணி பார்த்துருப்போம் எந்த பாடி பார்த்துருப்போம் பொட்டா பொழுது காட்டுல வேலையை செஞ்சு விட்டு பொழுதோட வந்து போடக்காடியில மூஞ்சி மூளையெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டு தொட்டில இருக்கிற குழந்தைய எடுத்தாங்க பாலு கொடுத்தமா பால் குடுத்தீனா வவுத்து கம்ம 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 கம்மனு வவுத்து குடிச்சுக்கும் அப்படியா அந்த காலத்து ஆம்பளைங்க 6 லட்டு 7 லட்டு இந்த அப்பனாட்ட வளர்த்தே வந்தாங்க இவங்க என்னக்கா பிள்ளை வளர்த்தனாக்க சனி முடிச்சாலுது போய் வேலையை மட்டும் செய்யறீங்க பார்த்தா போடக்காடியில மூஞ்சி மட்டும் கழுவுறீங்க தொட்டில இருக்கிற குழந்தைய எடுக்கிறீங்க குழந்தை வாயில கொண்டு போய் வைக்கிறீங்க அது வெறுவு கவிச்சு அடிச்சுக்கிட்டு பாலை கொமுட்டு கக்கி கொடுக்கும் சரி அப்புறம் பிரச்சமா இருக்கு செலவு பண்ணி வைக்கிறீங்க என்ன செலவு வைக்கிறாங்க இல்ல செலவு பண்றீங்க செலவு வா குழந்தை பாலை காய்ச்சிட்டு கிடக்குது வா ஒரு எந்த எழுதிட்டு போடலாம் வா ஊசி போட்டுக்கலாம் இந்த பையனுக்கு வெறுவு கவிச்சு அடிச்சா அவங்களால கடப்பாடு வாங்கி எங்களாட்ட அந்த காலத்தை பொம்பளையான சோறு தின்ன பிள்ளை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமை பெருமை தெரியும் எப்படி சோறு தின்னீங்க நீங்களா நாங்களாமா கேட்டு பாரு நானும் அந்த அக்கால ஒரு சோறு பொம்பளைங்க யாரு இந்த அக்கா வாயில கை வச்சிருக்கிற அந்த அக்காவா பெரிய அப்பெல்லாம் நம்ம சாமி குத்துவோம் சாமி சோத்த ஆக்கி ஆப்பாப்பையா தாங்கடையில் முட்டு வச்சுட்டு பாட்டுல ஒரு மெட்டு பிடிச்சு வருவோம் கடைக்கு 2 கட்டி சாம சோத்த போட்டு ஒவ்வொரு பேசி சாப்பிட்டுமா பெரிய அக்கா நம்மளுக்கு ஒவ்வொரு முளை ஒன்று ஓடு வரும் கேட்டு பாரு அந்த அக்கால ஒரு முளையில பால் குடிக்கும் அந்த ஒவ்வொரு நமக்கு விட்டுருவோம் பெரிய காப்பெல்லாம் நம்ம நெருக்கிட்டுக்குச்சுன்னா பெரிய காய் செவுத்து மேல பீச்சு விடுவோம் நீங்க என்ன சோத்தத்துட்டு பிள்ளை வலிச்சிருக்க ஏண்டி சோச்சிட்டு சும்மா அரிசி போடுறாங்க சும்மா அரிசி அப்படின்னு சோசிட்டால் சோத்து வாங்கி திங்கிறாங்க எல்லாம் அப்படி சுருக்கி போய் கிடக்குது குழந்தை வேலையை எடுத்து வைக்கிறாங்க அது முளை தெரியாத நினைச்சு சப்பிக்கிட்டு புடுக்கிட்டியா இந்த பையனுக்கெல்லாம் பாட்டில் பால் வாங்கியாத்தான் ஊற்றுவாங்க அம்மா என்னடி சொல்லி விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க எங்க அந்த காலத்து பொம்மை மாதிரிலாம் பின்னாடி கொசு வச்சு அடாடாடாடா காட்டுக்கு சோறு கொண்டு போனா பின்னாடி கொசு வச்சு அந்த இடக்கட்டியும் பார்த்தா அப்படி இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் வாய தொடர்ந்து பார்ப்பாங்க. இப்ப எங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது? ஆமா, முன்னாடி மின்கோச்சல் வச்சு கட்டிக்கிறீங்க, பின்னாடி சூத்த பார்த்தா செது கொட்டு முழுக்கு தொட்டிங்க. அப்படியா? சரி கண்ணம்மா, கண்ணம்மா என்று அழைத்தால் என்னம்மா என்று கேட்க வேண்டும். அம்மா, இந்த சபை முன்பதாக நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், எமது பெயர் என்ன, என்னுடைய விருத்தாளர்கள் என்ன? அம்மா, நான் யார் வீட்டு பாப்பா? நீ யாரு பாய் அப்படியே மூடிக்க. நல்லா இருக்காது, யானத்துல விட்டு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா? பிள்ளையாம கட்ட போனா புளிப்பு எங்கடி போயிரு. இப்ப கூட ஈண்டு விட்டா லட்டாட்டம் முடிவு போயிருவாரு. நான் ஏறி வேலை செஞ்சு கூட சம்பாதிச்சு போடுறலாம். எனக்கு ஆட்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். பக்கத்துல படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு ஆச்சாரம். அம்மா, என்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் தான் என்ன?
வரணமலை தவசி குடும்பத்தினுடைய கதை. ஒரு பிள்ளை இல்லாத எப்படி வர வாங்க போறா, அவ எப்படி நிலைமையில அவ வர வாங்கி குழந்தை பெற்றெடுக்கிறா அப்படின்னு விடிய காலம்லாம் தெரியும். ஆமா, இதிகாசங்களும் 2, ராமாயண மகாபாரதம். இது ராமாயணமும் அல்ல, மகாபாரதமும் அல்ல. சிலம்பின் அதிகாரம். சிலப்பதிகாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வர்ணமலை தவசு. அதாவது சிலப்பதிகாரமோ 7 ராத்திரி கதை. இதுல 2ஆம் பாகமாக விளங்கக்கூடிய வர்ணமலை தவநிலை சர்க்கம். நாடகத்தில் நான் யார், எமது பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தர்கள் என்ன, இன்று என்னை கொண்டு என்ன நடக்க போகிறது, என்ன நடப்பதே சொல்லட்டுமா? நானேதாம்மா. உங்களுடைய பெயர் என்ன? என்ன தெரியுமா? ஆமாம்மா, ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலாக விளங்கக்கூடிய மற்ற விலையில உச்சமில்லாத ரூபி. எமது பெயர் தான் தேவியாகப்பட்ட நல்லமணி என்று அழைக்கலாம். ஓ, உங்களுடைய பெயரோ நல்லமணி. அப்படி உங்களுடைய பேர் நல்லமணியாக இருந்தாலும் ஆமாங்க, அப்படி உங்களுடைய பேர் நல்லமணியாக இருந்தாலும் இந்த காலம் 10 மாதம் 3 நாள் 3000 நாள் அங்கத்திலே சுமந்து விட்டாலே உன் தாய். என்னை பெற்றெடுத்து என் மாதா பிதா என்னை 10 மாதம் 300 நாள் 3 தசவி நாடிகள் என்னை அங்கத்தில் சுமந்தார்களே எங்க அம்மா. அவர்கள் யாரு? அவர்களுடைய பெயர் என்ன? அடியே சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவனா மகள ஒரு
அம்மா ஆமாம்மா. அம்மா என்னை பெற்றெடுத்து என் மாதா பிதா யாரும்மா? ஏமனேனா? நாகர் செட்டி தோகர் செட்டி நாங்களும் 4000 செட்டியார்கள். செட்டியார்கள். ஆமா. ம். நாக செட்டியாருக்கும் ஆ. நாகமணி அம்மையாருக்கும் ஆ. ஒன்றி ஒருவளாக நான் மகளாக பிறந்தேன். உன் பேரு நல்லமணி. அடடடட, அம்மா நல்லமணிமா. ஆமா. ஆனா ஒரு திருமணம் ஆகிவிட்டதம்மா. அடியே என்னை மாலை முடித்தார்களே என் கணவர். ஆ. என்னை மாலை முடித்து ஆ. இந்த மங்கையாலை கைப்பிடித்தாரே என் கணவர். யாருமா? அவர் யார் தெரியுமா? யாருமா? அவர்தான் மாநேக செட்டியார். மாநேக செட்டியார் திருமணத்தை செய்து திருமணம் செய்து குழந்தைங்க இருக்குதா? ஏன் ஆ. வாழைக்கு ஒரு குலை போல ஆ. எனக்கு ஒரே ஒரு மகன். அவன் பேர் என்னயா? புலிராம செட்டி. அப்படியே புலிராம செட்டி. ஏய், விளக்கமாறு பிஞ்சு பாரு குண்டவாரி தேவோட எடுப்பாயின. ஆளப்பாரு மூஞ்சப்பாரு முகரை பாரு. எல்லாம் உன்னால பேசி தண்டா வா. எங்கே கண்ட கண்டார ஒளி இல்லை. நான் புண்டை வாய் மட்டும் பையன். டேய், யாரா கட்டர் ஒலிக்கிற? இல்ல அதான் அவனை பேசிக்கிறேன். அம்மா யாரு? இன்னும் உள்ள ஒருத்திக்கிறான். யாரு? தேவடியா பாடி உன்ன கொள்ளக்காரன் விட்டுறேன், இல்லைன்னா மத்தாளக்கார பையன் விட்டுறேன். ஆனா வாழைக்கு ஒரு குலை போல அப்படி நான் ஒரே ஒரு மகன் புலிராம செட்டியை நான் பெற்றெடுத்தவள். சரி அம்மா. அம்மா ஏதோ காரணம். நாங்க என்ன ஜாதி தெரியுமா? என்ன ஜாதி? நாங்களாம் செட்டியார் வம்சம். சரி அம்மா உன்னோடி. ஆனா அப்படியாக நிறுத்தாலும் இன்று தினமாக ஓடோடி வந்தாயே என் எதற்காக என்ன காரணம்? உன் கணவன் ஏதோ காரணம் வரவேற்றிருக்கிறார் எங்க வீட்டுக்காரா? ஆனா என் கணவரை நான் பார்ப்பதாக இருந்திட்டாலும் என் மகனாகப்பட்ட புலிராம செட்டி இருக்கிறாங்க அரண்மனையில. அவனையும் கூட்டிட்டு வா. சரி போய் பார்க்கலாம். தன்னுடைய மகனை புலிராமன் செட்டியார் அழைக்க புலிராமன் செட்டியார் சபை நாடு பெறுவதென்றாங்க.